ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குழம்பு. சாதத்துக்கு இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நார்மலாக செய்கிற குழம்பை விட கொஞ்சம் வித்தியாசமாக இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப ஒரு சுவையாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க இந்த குழம்பு இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழம்பை நீங்கள் மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மல் பேன்லேயே நீங்கள் குக் பண்ணலாம். இப்போ 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு, அதாவது 150 கிராமுக்கு குறைஞ்சது சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கலர் சேஞ்ச் ஆனவுடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நீட்டமாக நறுக்குன்னா 3 பச்சை மிளகாய் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆனவுடனே மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே அரைச்சி வச்ச தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2, அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட ஒரு 6-7 பல் பூண்டு, இதோட உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு. இதை அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மிலே வச்சிங்க. அடுப்பை சிம்லே வச்சு நம்ம குக் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துகிட்ருக்கோம் பாருங்கள். இது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தண்ணியை விட்டு திரும்பவும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் குக் பண்ணுங்கள். மூடி போட்டே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா இப்போ பாருங்கள், பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உள்ள புளியை கொஞ்சோன்னு எடுத்து ஒரு 2 தண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அது நமக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் லைட்டான புளிப்பு சுவை இருக்கும்போது இந்த குழம்பு இன்னும் ருசியாகவே இருக்கும். அதனால தான் நம்ம குழம்பும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்றதுனால இதில் கொஞ்சம் புளிக்கரைசலும் தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஸோ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றுவோம். முட்டை குழம்போ அல்லது மற்ற எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக கொத்தி ஊற்றாமல் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒன்று குக் ஆனதுக்கப்புறம் 2 நிமிஷம் கேப் விட்டுட்டு அடுத்து எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 முட்டை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ், அதை ஒரு 3 to 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இது வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 1-2 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் இது குக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரேவி எல்லாமே அந்த முட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு குழம்பு ரொம்ப திக்காகிடும். ஸோ இதை நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம காயல் கறி மசாலா பவுடர் இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் குழம்புக்கு சேர்க்கக்கூடிய கறி மசாலா பவுடரும் தேங்காய் பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துங்க. திக்கான தேங்காய் பால் நான் இதில் சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவி விட்டு இப்போ இதில் தேங்காய் பாலோட பச்சை வாசனை போகணும். ஒரு 5 மினிட்ஸ் அது குக் ஆனால் போதும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு திரும்பவும் குக் பண்ணிகிட்ருப்போம். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஸ்பெஷலாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் சேர்க்க போகிறோம். இப்போ கிராமப்புற பகுதியில் எல்லாம் பார்த்திங்கன்னா, அல்லது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் முட்டையோட இந்த குழம்பு செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் இறால் சேர்த்து செய்யும்போது ஒரு 15-20 இறால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா முட்டை எல்லாமே கலைஞ்சிடும். ஆல்ரெடி அது குக் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ப்ரான் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். இப்போ ஒரு மூடி போட்டு 5-7 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிட்டோம்னா போதும். அந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். விருப்பப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான முட்டையோடு சேர்ந்த இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட சுட சுட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு இல்லாமல் நைட் டைமில் இடியப்பமோ அல்லது அப்பமோ சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.